பொன்னும் பொருள் போகும் வரும், அன்பு மட்டும் போவதில்லை. தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை. மேடைக்கும் மாலைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு, வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன? மேடைக்கும் மாலைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு, வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன? இதை புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா? ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான். ஒரு செய்யுள்ள சொல் அப்படி இல்லைன்னா பொருள், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று முரண்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருந்ததுன்னா அது முரண்தொடை. முரண் அப்படின்னாவே எதிர்ச்சொல் தான், சரிங்களா? இப்போ போகும் என்ற சொல்லுடைய முரண் சொல் என்ன அப்படின்னா பக்கத்தில் பாருங்க வரும்னு இருக்கா. அப்போ போகுமுடைய எதிர்ச்சொல் வரும், போ வா. அப்போ இங்கே சொல் முரண்பட்டு வந்திருக்கு. கீழே பாருங்க ஆண் என்ன பெண் என்ன, நீ என்ன நான் என்ன. இப்போ நீக்கு நான், ஆணுக்கு பெண். அப்போ எதிர்ப்பட வந்திருக்கிறதுனால இது முரண். இப்போ சொற்கள் எதிர்ப்பட வந்தாலும் சரி, பொருள் எதிர்ப்பட வந்தாலும் சரி. பொருள் அப்படின்னா ஏதாவது ஒரு கருத்து, சரிங்களா? ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க அப்படிங்கிற கருத்தை சொல்லும், இன்னொன்று வீழ்க அப்படிங்கிற கருத்தை சொல்லும். இந்த மாதிரி கருத்துக்கள் எதிர்ப்பட வந்திருந்தாலும் முரண்தான், சொற்கள் முரண்பட்டு வந்திருந்தாலும் அது முரண்தான். ஒரு பாட்டில் வேறு வேறு அடிகள், அதாவது முதல் அடியாக இருக்கலாம், இல்லை கடைசி அடியாக இருக்கலாம், இல்லை நடுவுலையாக இருக்கலாம். அப்படி வேறு வேறு அடிகளில் முதல் சீர்னா முதல் வார்த்தைகள், அப்படி கூட நம்மளுக்கு இந்த முரண் சொற்கள் அமையும், சரிங்களா? வேறு வேறு அடியில் முதல் சீர் அமையும். அப்படி இல்லைன்னா ஒரே அடியில், அதாவது ஒரே வரிசையில் வேறு வேறு சொற்களாக அமையும். பக்கத்தில் இல்லாமல் முதல் வார்த்தை இல்லை நாலாவது வார்த்தை இந்த மாதிரி வேறு வேறு அமையலாம், சரிங்களா? இப்படி தான் முரண் சொற்கள் ஒரு பாட்டில் அமையும். இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.